ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 16x2 எல்சிடி எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அது எப்படிலாம் மேனுவலாக ஒவ்வொரு பிட்டை அனுப்பணும்னா மேனுவலாக எப்படி ஒவ்வொரு கேரக்டராக பிரிண்ட் பண்ண வைக்கலாம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வந்து எதுவும் மைக்ரோ கண்ட்ரோல் இல்லாமல் இது வந்து எல்சிடியோட ஒர்க் ஃப்ளோ மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு செட்டப்பு. ஸோ உங்களுக்கு பேசிக் கமாண்ட்ஸ் அண்டு பின் டீட்டெயில்ஸ் மற்றதெல்லாம் நான் ஓனாக பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்க டாபிக்குள்ளேயே போயிடலாம். முதல் பேசிக் கமாண்ட்ஸ். இந்த கமாண்ட்ஸ் தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, இதை தாண்டி நிறையா கமாண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இதுக்குள்ளே யூஸ் பண்ண போகிற கமாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிளியர் டிஸ்பிளே, 4-bit மோட் எனேபிள் அண்டு கர்சர் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு கர்சர் ஆன் டிஸ்பிளே ஆன். ஸோ கர்சரும் அந்த இடத்துல இருந்தால் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ டிஸ்பிளே ஆனால் கர்சர் தெரியுதா தெரியலையான்ட்டு. ஸோ இந்த மாதிரி இந்த மூணு தான் வந்து இப்போ பேசிக்காக நம்ம ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கமாண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கர்சரை வந்து ரைட்டில் மூவ் பண்ணுறது, லெஃப்ட்டில் மூவ் பண்ணுறது, அது போக ஃபஸ்ட் லைன் வருது, செகண்ட் லைன் வருது, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறையா கமாண்ட்ஸ் இருக்குது. வேறு என்ன சொல்கிறது, ஹோமில் இருக்கிறது, அப்புறம் கர்சர் வந்து பிளிங்காக வைக்கிறது, கர்சரே இல்லாமல் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கமாண்ட்ஸ் இருக்குது. நமக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 பேசிக்காக தேவைப்படுது. ஸோ அதனால் இந்த 3 கமாண்ட்ஸ் வந்து எழுதி வச்சுருக்கேன். அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமாண்ட் 0x0E, 0x01, 0x28. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த 3 கமாண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பின் டீட்டெயில்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பின்ஸு உங்களுக்கு நான் அப்படியே எழுதுறேன் பாருங்கள். ஸோ RS, RW எனேபிள், அது போக T0லேருந்து T7 வரையே இருக்கும். அது போக VCC, கிரவுண்டு, அப்புறம் VR. இந்த VRன்றது வேரியபிள் டிஸ்டன்ஸ். இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஸோ அது வந்து ஒரு 10K போட்டு பொட்டன்ஷியல் மீட்டர் போட்டிருப்போம். அப்புறம் LED ப்ளஸ்ஸு LED மைனஸ். ஸோ இவெல்லாம் மொத்தத்துக்கே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் பின்ஸ் எல்லாம். ஸோ இது வந்து பின்ஸு, இது இவ்வளோ பின்ஸ் வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய பின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 பின்ஸ், அது போக T0லேருந்து T7 வரையே இருக்க பின்ஸ். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய பின்ஸு. இப்போ நம்ம ஒவ்வொரு பின்ஸாக சொல்லிடுறேன். RS அப்படின்னா என்னென்னா, இந்த RS பின் வந்து 0வாக இருந்தால் கமாண்ட் வந்து அனுப்ப போகிறோம்னு அர்த்தம். அதாவது வந்து இங்கே நான் சொன்னேன் இந்த கமாண்ட்ஸ். ஸோ நான் சொன்ன கமாண்ட்லாம் இங்கே டிஃபால்ட்டாக இங்கே இருக்கும். ஸோ இந்த கமாண்ட்லாம் நம்ம அனுப்ப போகிறோம் 0வாக இருந்தால், இந்த RS பின் வந்து 0வாக இருந்தால், சரிங்களா? இதே இது 1ஆக இருந்துச்சுன்னா லெட்டர்ஸ் அனுப்ப போகிறோன்னு அர்த்தம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா ஷீட்டில் கீழே போனீங்க அப்படின்னா இந்த இதுக்கான டேட்டா ஷீட்டில் கீழே இதுக்கான லெட்டர்ஸ்லாம், இந்த எல்சிடிக்குள்ளே இருக்கிற லெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு டேபிளில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லெட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வேல்யூ இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா வேல்யூவில் இருக்கிற வேல்யூ அனுப்ப போகிறோன்னு அர்த்தம். ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர்ஸ். 1ஆக இருந்தால் லெட்டர்ஸ், 0வாக இருந்தால் கமாண்ட். உங்களுக்கு இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரீட் அண்ட் ரைட் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ரேஷன். ஸோ RW ரீட் அண்ட் ரைட். 1ஆக இருந்தால் ரீடு, 0வாக இருந்தால் ரைட்டு. ரைட்டு தான் மேக்ஸிமம் பண்ணுறதுனால நம்ம 0வாகவே வச்சுருப்போம். எனேபிள் பின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டேட்டாலாம் செட் பண்ணியாச்சு, அது ரீட் ரைட் ஆப்ரேஷனும் செட் பண்ணியாச்சு, T0லேருந்து T7 வரையும் டேட்டாவும் வச்சாச்சு. அப்புறம் இந்த எனேபிள் பின்னை ஒன் டைம் அமுக்கிட்டு விட்டீங்க அப்படின்னா, அதாவது ஒன் டைம் ஹைலேருந்து லோ இந்த பல்ஸ் போயிடுச்சு அப்படின்னா 500 நானோ செகண்டுக்கு அபோவ், அதாவது இந்த டிலே வந்து 500 நானோ செகண்டுக்கு உள்ளே இருக்கக்கூடாது, 500 நானோ செகண்டுக்கு அபோவ் இருக்கணும், மேலே இருக்கணும். ஸோ அமுக்கிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக ஹையில் இருக்கும். 0 ஆகி திரும்பி ஹை ஆயிடுச்சு அப்படின்னா டேட்டா இங்கே இருக்க டேட்டா T0லேருந்து T7 வரையும் இருக்கிற டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எல்சிடிக்குள்ளே புஷ் ஆகிடும். அவ்வளோதான், உள்ளே போயிடும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த பேசிக் கமாண்ட்ஸு அண்ட் பின் டீட்டெயில்ஸ் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 8-bit மோடில் எப்படி நம்ம டேட்டாவை சென்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ 8-bit மோட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, T0லேருந்து T7 வரைய இருக்கிற பின்ஸை யூஸ் பண்ணி டேட்டா சென்ட் பண்ணுறது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா RS 0. ஸோ மேலே ஏற்றினா 0, கீழே இருக்குன்னா 1. உங்களுக்கு இது ஃபுல்லாக பிளாக்காக இருக்கனால தெரியாது. ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்படி மேலே அமைக்க வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் 0, கீழே அமைக்குனா 1. ஓகேங்களா? ஸோ RS 0, RW 0. அடுத்து பார்த்தீங்கன்னா 0x0E. இதை பார்த்தீங்க அப்படின்னா பைனரியாக பிரித்து எழுதுனீங்க அப்படின்னா 00001110. ஸோ இப்படி தான் வரும். இந்த பைனரி பார்த்தீங்க அப்படின்னா T7லேருந்து D0 வரை இருக்கும், இப்படி இருக்கும். ஸோ நம்ம டேட்டா புஷ் பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா D0லேருந்து T7 இந்த லெஃப்ட் டு ரைட்டு, இங்கே ரைட்டு டு லெஃப்ட் இருக்கும். ஸோ ரைட்டு டு லெஃப்ட் இருக்கும். நம்ம இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரைட்டு டு லெஃப்ட்டில் இருக்கும். ஸோ அப்படியே நம்ம திருப்பி போட்டு எழுதிக்கணும். ஸோ அப்படின்னா 0110000 இப்படி வச்சு தான் டேட்டாவை நீங்கள் புஷ் பண்ணணும். ஸோ இந்த டேட்டா வந்து இங்கே இப்போ உள்ள அசைன் பண்ணுறோம் 011000. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா அசைன் ஆயிடுச்சு. எனேபிளை ஒன் டைம் அமுக்கிட்டு விட்டீங்க அப்படின்னா
கர்சர் வந்துடும். ஸோ உங்களுக்கு கர்சர் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கர்சர் வந்துடும். இப்போ கர்சர் வந்துருச்சு. இப்போ அதே தான் பார்த்தீங்கன்னா லெட்டர் இருக்கும். ஆனால் லெட்டருக்கு ஆர்எஸ் ஒன்றா மாற்றிக்கணும். இந்த ஆர்எஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா மாற்றிக்கணும். ஸோ ஒன்றா மாற்றினீங்கன்னா தான் அது லெட்டராக கன்சிடர் பண்ணணும். ஒன்றா மாற்றியாச்சு. 61 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஸ்மால் லெட்டர் ஏக்கான எக்ஸா வேல்யூ. இந்த எக்ஸா வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நீங்கள் டேட்டா ஷீட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு டேபிளில் ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு எக்ஸா வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஏக்கு மட்டும் எழுதிருக்கேன். இது மாதிரி நிறையா இருக்கும். லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 61 அப்படின்னா பிரிச்சிங்க அப்படின்னா 0110 001 வரும் இல்லையா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இது லோயரு, இது அப்பரு. ஓகேங்களா? ஸோ அப்பரில் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க, லோயரில் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த 0110 LHHLன்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா லோ ஹை ஹை லோ, இங்கே லோ 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 ஹை அப்படின்னு போட்டு அதுக்கு நேராக ஏ இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் லெட்டர். இது மாதிரி நிறையா இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக எடுத்து அதுக்கான லெட்டரை போட்டு இங்கே நம்ம சென்ட் பண்ணுறப்ப திருப்பி வச்சு தானே சென்ட் பண்ணுறோம். ஸோ திருப்பி வச்சு நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒன்றா மாற்றியாச்சு. மாற்றின பின்னாடி இந்த வேல்யூவை செட் பண்ணுவோம். 1 0 0 0 அடுத்து 0 0 0 0 1 1. ஸோ இப்போ இந்த வேல்யூ செட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் எனேபிள் பண்ணால் ஏ வரணும். ஸோ ஏ. இப்போ லெட்டரும் சென்ட் பண்ணியாச்சு, கமாண்ட் சென்ட் பண்ணியாச்சு. இது 8 பிட் மோடில். 4 பிட் மோடுக்கு போவோம். ஸோ 4 பிட் மோடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ் 0, ஆர்டபிள்யூ 0. அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிற பின்னு T4 T5 T6 T7. ஸோ இந்த 4 பின்னு தான் பார்த்தீங்கன்னா 4 பிட் மோடுக்கு யூஸ் பண்ண போகிறோம். 4 பிட் மோடுக்கு நம்ம சென்ட் பண்ணக்கூடிய கமாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 0x28 கமாண்ட். ஸோ இந்த கமாண்ட் எப்படி சென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் டிஸ்பிளே ஆன் பண்ணிட்டேன். இப்போ 0x28 நான் பைனரியாக பிரிச்சிருக்கேன். 0010 1000. ஃபஸ்ட்டு நம்ம சென்ட் பண்ணக்கூடிய டேட்டா அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இது அப்படியே நம்ம T7லேருந்து T0 இருக்கும். அது ரிவர்ஸில் எழுதணும். 001 0100. ஸோ ரிவர்ஸில் எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணக்கூடிய டேட்டா பார்த்தீங்கன்னா அப்பர், அடுத்து நெக்ஸ்ட்டு லோயர். இப்போ நம்ம சென்ட் பண்ணுவோம். அப்பரில் என்ன இருக்குது 0100. ஸோ 0 எல்லாமே 0 தான் இருக்குது, மேலே எல்லாமே 0 தான் இருக்குது, கமாண்ட் மோடில் தான் இருக்குது. ஸோ 0100 சென்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 0001 சென்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கர்சர் ஆன் டிஸ்பிளே ஆன். ஸோ அதுக்கான கமாண்டு 0E 4011110. இது அப்படியே ரிவர்ஸ் எழுதுனா 0111. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 000. ஸோ அப்பரில் இருக்குது ஃபஸ்ட்டு, லோயரில் இருக்குது செகண்டு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 40. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 111. ஸோ கர்சர் வந்துருச்சு. இப்போ நமக்கு கர்சர் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பிரிண்ட் லெட்டர் ஏ. ஸோ இந்த பிரிண்ட் லெட்டர் ஏ அது பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸா வேல்யூ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி 61. அதுக்கு ஆர்எஸ் ஒன்றா மாற்றிக்கணும். ஒன்றா மாற்றியாச்சு ஆர்எஸை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 0x61க்கான பைனரி வேல்யூ 61. இது அப்படியே ரிவர்ஸில் எழுதணும் அப்படின்னா 1000 0110. ஸோ ஃபஸ்ட்டு இதை சென்ட் பண்ணணும் 0110. இது சென்ட் பண்ணுவோம் 0110. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1000 1000 ஏ. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பிரிண்ட் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு அப்படியே நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி கிளியர் ஸ்க்ரீன் கொடுக்கறதுக்கான கமெண்ட் சொல்லியிருந்தோம். அது பார்த்தீங்க அப்படின்னா 0x01. இது நம்ம எப்படி எழுதுவோம் 000 001. ஸோ 111 1000 0000. ஸோ 40 சென்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1. சாரி, ஆர்எஸ் 0வில் மாற்றிக்கோங்க. ஏன்னா இது கமாண்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கமாண்டு மோட். ஆர்எஸ் 0வில் மாற்றிக்கோங்க. ஸோ 0வில் மாற்றிட்டு 40
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1. ஸோ கிளியர் ஆயிடுச்சு. ஓகேங்களா, கிளியர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா M42 டெக்குன்னு அடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான எக்ஸ்ட்ரா வேல்யூ ப்ளஸ் என்னென்னா நமக்கு இங்கே கொஞ்சம் ஸ்பேஸு இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இதை பிரிண்ட் பண்ணுவோம். இதுக்கான எக்ஸ்ட்ரா வேல்யூலாம் அடுத்து நான் கீழே எழுதுறேன், கொஞ்சம் ஓட்டி விட்றேன் பார்த்துக்கோங்க.